Hi students, நம்ம last classல application of differential equations related ஆன conceptsலாம் பார்த்திருந்தோம். ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் மேத்தமேட்டிக்ஸ், அதாவது நிதியியல் கணிதம் ரிலேட்டடான கியூட்டில் உள்ள டாபிக்ஸ்லாம் இன்னைக்கு செஷனில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபினான்ஷியல் மேத்தமெட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெர்பச்சுவிட்டி அண்ட் சிங்கிங் ஃபண்ட், அதாவது நிலைத்தன்மை மற்றும் கடன் அடைப்பு நிதி ஒதுக்கீடு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ பெர்பச்சுவிட்டி நிலைத்தன்மை அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு அமௌண்ட்டை நம்ம லைஃப் லாங் பே பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் வந்து என்னது பெர்பச்சுவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கவர்மெண்ட் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுதா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க, இயர்லி அது வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ டைப் ஆஃப் ஆனிவிட்டி. இது ஒரு ஆனிவிட்டி தான், இதுக்கு வந்து என்ன கிடையாது, எண்டே கிடையாது, வித் நோ எண்ட். இட்ஸ் அ டைப் ஆஃப் ஆனிவிட்டி வித் நோ எண்ட். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பெர்பச்சுவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பெர்பச்சுவிட்டியை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஃபார்முலா என்னது அப்படின்னா பிவி ஈக்குவல் டு ஆர் பை ஐ. இதில் பிவிங்கிறது ப்ரெசன்ட் வேல்யூ, ஆருங்கிறது ஆனுவல் பேமெண்ட், ஐங்கிறது என்னது இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம பெர்பச்சுவிட்டியோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், அதாவது ப்ரெசன்ட் வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ பெர்பச்சுவிட்டினா என்னது, ரிசீவிங் எ ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஃபார் எவர். ஒரு அமௌண்ட்டை நம்ம எப்போவுமே நம்ம ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் என்னது பெர்பச்சுவிட்டி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ண ஸ்காலர்ஷிப்பை எக்ஸாம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னது, பிவி ஈக்குவல் டு ஆர் பை ஐ. இதில் பிவிங்கிறது என்னது ப்ரெசன்ட் வேல்யூ, ஆருங்கிறது நம்மளோட ஆனுவல் பேமெண்ட், ஐங்கிறது நம்மளோட இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரெசன்ட் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ கிவன் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அ பெர்பச்சுவிட்டி, அதாவது பெர்பச்சுவிட்டியோட ப்ரெசன்ட் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, தட் பேஸ் 200 எவ்ரி இயர் ஃபார் அவர். ஒரு 200 அமௌண்ட்டை எவ்ரி இயர் அவங்க பே பண்ணிகிட்டே இருக்காங்க. இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, பெர் ஆனம்க்கு 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அ பெர்பச்சுவிட்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வட்டி விகிதம் ஆண்டுக்கு 10% எனில், வட்டி விகிதம் ஆண்டுக்கு 10% எனில் ஒவ்வொரு ஆண்டும் நிரந்தரமாக 200 செலுத்தும் ஒரு நிரந்தர கடனின் தற்போதைய மதிப்பை கண்டறியவும். இதான் வந்து நம்மளோட கிவன் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்லேருந்து என்ன கொடுத்துருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். 200 rupees வந்து எவ்ரி இயர் அவங்க என்ன பண்ணுறாங்க, பே பண்ணுறாங்க. ஸோ ஆறுங்கிறது நம்மளுக்கு அமௌண்ட் பேயபிளா, ஆர் ஈக்குவல் டு ருபீஸ் 200ன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன டினோட் பண்ணோம், ஐ வந்து 10%ன்னு கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜை நம்ம வேல்யூவாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், 100ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ப்ரெசன்ட் வேல்யூ பிவி ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க், இதான் நம்மளை கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அ பெர்பச்சுவிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபார்முலா என்னது, PV equal to R divided by I. அப்போ Rங்கிறது நம்மளோட amount payable 200 rupees divided by Iங்கிறது interest per annum. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோன்னா rupees 2000. நம்மளோட present value என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, 2000. ஸோ present value of a perpetuity நம்ம 2000ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ ஆப்ஷன் B is the correct answer. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து ஃபைண்ட் த ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் த பெர்பச்சுவிட்டி கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 200ங்கிற அமௌண்ட்டை எவ்ரி இயர் அவங்க ஃபார் எவர் எப்போவுமே பே பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அதோட ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10%ஆக இருக்குது. அப்போது ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் த பெர்பச்சுவிட்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம், ஃபார்முலா யூஸ் பண்ணி 2000 rupeesங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது க்ரோயிங் பெர்பச்சுவிட்டினா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பெர்பச்சுவிட்டினா என்னென்னு பார்த்துருந்தோம். பெர்பச்சுவிட்டினா என்னது, ஒரு அமௌண்ட்டை ஈச் இயர் நம்ம பே பண்ணிகிட்டே இருக்கோம் ஃபார் எவர், எப்போவுமே எண்டே இல்லாமல் அதை நம்ம பே பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அது நம்ம என்னது பெர்பச்சுவிட்டின்னு பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது க்ரோயிங் பெர்பச்சுவிட்டி. க்ரோயிங் பெர்பச்சுவிட்டி அப்படின்னா ஈச் இயரும் ஒரு கான்ஸ்டன்ட் ரேட்டாக அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், க்ரோயிங் பெர்பச்சுவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதையும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னது, PV equal to R by I minus G. இதில் ஆறுங்கிறது என்னது, பேமெண்ட் இன் த ஃபஸ்ட் இயர். பிவிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், பிவிங்கிறது என்னது ப்ரெசன்ட் வேல்யூ, ஆறுங்கிறது பேமெண்ட் இன் த ஃபஸ்ட் இயர், ஐங்கிறது நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஜிங்கிறது நம்மளோட க்ரோத் ரேட்டு. ஸோ இதில் ஐ வந்து க்ரோத் ரேட்டை விட கண்டிப்பாக கிரேட்டராக இருந்தால் தான் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஐ இஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தென் க்ரோத் ரேட் ஜி. ஸோ நெக்ஸ்ட்டு க்ரோயிங் பெர்பச்சுவிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க,
A perpetuity pays 200 in the first year. So first yearல அவங்க எவ்வளோ பே பண்ணுறாங்க 200 rupees பே பண்ணுறாங்க and the payment grows at 5% per annum. ஒவ்வொரு வருஷமும் அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 5% வந்து அது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ grows at 5% per annum indefinitely if the interest rate is 10% per annum. interest rate எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10% per annum கொடுத்துட்டு find the present value of the perpetuity வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நிரந்தர கடன்தாரர் முதல் ஆண்டில் 200 செலுத்துகிறார். ஃபர்ஸ்ட் வருஷம் அவங்க எவ்வளோ செலுத்துறாரு 200 ரூபாய் செலுத்துறாரு. மேலும் பணம் ஆண்டுக்கு 5% என்ற அளவில் கால வரையின்றி வளர்கிறது. ஸோ அது வருஷத்துக்கு எவ்வளோ அது இன்க்ரீஸ் ஆகுது 5% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. வட்டி விகிதம் ஆண்டுக்கு 10% எனில் அதோட வட்டி விகிதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க வருஷத்துக்கு 10% அப்படின்னா தற்போதைய மதிப்பை கணக்கிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்னது ஸோ இது வந்து பெர்பெச்சுவிட்டி கிடையாது க்ரோயிங் பெர்பெச்சுவிட்டி. ஏன்னா என்ன கொடுத்துருக்காங்க க்ரோஸ் அட் 5% per annumனு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபார்முலா சேஞ்ச் ஆகுமா ஃபார்முலா என்னது PV ஈக்குவல் டு R by I minus G. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிவன் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம எழுதிக்கலாம். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அமௌண்ட் இன் த ஃபஸ்ட் இயர் ஆர் ஈக்குவல் டு 200 rupeesன்னு கொடுத்துட்டாங்க. ஐங்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 10%ன்னு கொடுத்துட்டாங்க. 10%னா 10/100 ஈக்குவல் டு 0.1. நெக்ஸ்ட்டு ஜிங்கிற க்ரோத் ரேட் வந்து 5%ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பர்சன்டேஜை நம்ம வேல்யூவாக மாற்றணும்னா 100ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 0.05. இங்கே ஐ இஸ் கிரேட்டர் தென் ஜியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பிவி ஈக்குவல் டு ஆர் வந்து நம்மளுக்கு 200 டிவைடட் பை ஐ வந்து 0.1 மைனஸ் ஜிங்கிற க்ரோத் ரேட்டு 0.05. ஸோ 200 டிவைடட் பை 0.1லேருந்து 0.05 சப்ராக்ட் பண்ணோன்னா 0.05. ஸோ இதை டெசிமலில் நம்ம ரிமூவ் பண்ணோன்னா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 20,000 டிவைடட் பை 5 which is equal to rupees 4,000ங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் அவங்க 200 rupees வந்து பே பண்ணுறாங்க. அந்த பேமெண்ட் வந்து க்ரோஸ் அட் 5% per annumனு சொல்லிட்டாங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் அது 5% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10%ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் த பெர்பெச்சுவிட்டி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ க்ரோயிங் பெர்பெச்சுவிட்டிக்கான ஃபார்முலா தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். க்ரோயிங் பெர்பெச்சுவிட்டிக்கான ப்ரெசன்ட் வேல்யூ ஃபார்முலா என்னது பிவி ஈக்குவல் டு ஆர் பை ஐ மைனஸ் ஜி. இதில் ஆருங்கிறது என்னது ஃபஸ்ட் இயரில் அவங்க பே பண்ணுறது, ஐங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஜிங்கிறது க்ரோத் ரேட்டு. ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் த க்ரோயிங் பெர்பெச்சுவிட்டி நம்ம 4,000 rupeesங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிங்கிங் ஃபண்ட், அதாவது கடன் அடைப்பு நிதி ஒதுக்கீடு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ சிங்கிங் ஃபண்ட் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை நம்ம ரெகுலராக எவ்ரி இயர் நம்ம பே பண்ணிகிட்டே இருக்கோம். எவ்ரி இயரோ இல்லை ஹாஃப் இயர் ஒன்ஸோ இல்லை மந்த்லியோ ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை நம்ம ரெகுலராக பே பண்ணிகிட்டே இருக்கோம். அது சம் ஆஃப் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அது அக்கமுலேட் ஆகிற வரைக்கும் நம்ம அதை என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் பே பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நம்மளோட ஃப்யூச்சர் யூஸ்க்காக ஒரு அமௌண்ட் வர வரைக்கும் நம்ம எவ்ரி இயர் ஒன்ஸோ இல்லை ஹாஃப் இயர் ஒன்ஸோ இல்லை மந்த்லியோ ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை நம்ம பே பண்ணுறது தான் என்னது சிங்கிங் ஃபண்ட் அப்படிங்கிறது. ஸோ சிங்கிங் ஃபண்ட் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ நம்ம ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து கடன் வாங்கிட்டோம். ஸோ அதை நம்ம ரீபே பண்ணணும். எவ்ரி இயரோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை ரெகுலராக பே பண்ணிகிட்டே இருக்கோமா. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் சிங்கிங் ஃபண்டு. இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கார் வாங்கணும். இப்போ ஒரு கார் வந்து ஒரு 5 lakhs அப்படின்னா எவ்ரி இயரோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக அந்த 5 lakhs வரைக்கும் நம்ம அதை பே பண்ணிகிட்டே இருக்கோமா. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் சிங்கிங் ஃபண்டு. ஸோ சிங்கிங் ஃபண்ட்னா என்னென்னு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சிங்கிங் ஃபண்டை நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ சிங்கிங் ஃபண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா தான் இது. A ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 1+i த ஹோல் பவர் n -1 டிவைடட் பை ஐ. ஸோ சிங்கிங் ஃபண்டை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதில் ஏங்கிறது என்ன அப்படின்னா அமௌண்ட் ரெக்வயர்டு ஃபார் ஆஃப்டர் n years. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுதோ அதை தான் நம்ம என்னன்னு சொன்னோம் சிங்கிங் ஃபண்டுன்னு சொன்னோமா. ஸோ அதை தான் நம்ம என்ன டினோட் பண்ணியிருக்கோம் ஏன் டினோட் பண்ணியிருக்கோம். ஆருங்கிறது என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஆனுவல் டெபாசிட். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நம்ம ஃபிக்ஸ்டாக பே பண்ணிகிட்டே இருக்கோம் அதுங்கிறது என்னது ஆறு.
ஐங்கிறது நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சிங்கிங் ஃபண்டோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆனுவல் டெபாசிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இன்னொரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதுக்கு என்னது, ஆர் ஈக்குவல் டு a into i divided by 1 plus i the whole power n minus 1. அதாவது இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஆருக்கு இந்த ஃபார்முலா வந்து ஜென்ரேட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ சிங்கிங் ஃபண்டுக்கும் சேவிங் அக்கௌண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட். சிங்கிங் ஃபண்டுனாலும் சம் அமௌண்ட்டை நம்ம டெபாசிட் பண்ணுறோம், சேவிங் அக்கௌண்ட்னாலும் சம் அமௌண்ட்டை நம்ம டெபாசிட் பண்ணுறோம். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிங்கிங் ஃபண்டுனா நம்ம என்னென்னு சொன்னோம், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வர வரைக்கும் அந்த அமௌண்ட்டை நம்ம ரெகுலராக பே பண்ணிகிட்டே இருக்கணும், ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை. இப்போது ஒரு 1 lakh இருக்குது அப்படின்னா அதை நான் 10 monthsக்கு 10,000 10,000 10,000 நான் பே பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து என்னது, சிங்கிங் ஃபண்டு, இடையில எப்போவுமே எடுக்கக்கூடாது. அதே சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னா நம்மளுக்கு அப்படி கிடையாது, ஃபிக்ஸ்டு அமௌண்ட் நம்மளுக்கு கிடையாது, நம்ம எப்படி வேணாலும் பே பண்ணிக்கலாம். நம்மளோட எப்போ நம்மளுக்கு விருப்பம் இருக்கோ அப்போ நம்ம பே பண்ணிக்கலாம், தேவைப்படுறப்ப நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் சிங்கிங் ஃபண்டை என்ன பண்ணக்கூடாது, எப்போவுமே இடையில வித்ட்ரா பண்ண முடியாது. சிங்கிங் ஃபண்டுனா நம்மளுக்கு ஃப்யூச்சரில் தேவையான அந்த அமௌண்ட் வர வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணிகிட்டே இருக்கணும், ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை. ஸோ இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ சிங்கிங் ஃபண்டுக்கும் சேவிங் அக்கௌண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இங்கே டேபிளாக கொடுத்துருக்கோம். ஸோ சிங்கிங் ஃபண்டோட பர்பஸ் என்னென்னா டு ரீப்ளேஸ் அசெட். ஸோ ஒரு சொத்தை நம்ம ஃப்யூச்சருக்கு தேவையான இன்னொரு சொத்தை நம்ம என்ன பண்ணுறோம், அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து சிங்கிங் ஃபண்டோட பர்பஸ். அதே சேவிங் அக்கௌண்டோட பர்பஸ் என்னது, ஃபார் ஜென்ரல் சேவிங், நம்ம ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம எதை என்ன பண்ணுறோம், சேவ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதான் வந்து சேவிங் அக்கௌண்டோட பர்பஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட டியூரேஷன் என்னது, சிங்கிங் ஃபண்டுக்கு ஃபிக்ஸ்டு டைம் பீரியட் இருக்குது. இத்தனை இயர்ஸ்க்கு நான் இந்த அமௌண்ட்டை பே பண்ணணும், அப்போ தான் நம்மளால் ஒரு காரை வாங்க முடியும். இந்த வீடை வாங்கணும்னா இத்தனை இயர்ஸ்க்கு வந்து நான் இந்த அமௌண்ட்டை வந்து நான் ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை இயர்லி நம்ம பே பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதனால் இதோட டியூரேஷன் என்னது, ஃபிக்ஸ்டு டைம் பீரியட். ஸோ இதுக்கு இன்டெஃபினட், நம்ம எப்போ வேணாலும் பே பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வித்ட்ரால் அட் த எண்டு. சிங்கிங் ஃபண்டை எப்போ தான் நம்ம வித்ட்ரால் பண்ண முடியும், அந்த பீரியட் முடிஞ்சோன்னு தான் நம்ம என்ன பண்ண முடியும், வித்ட்ரா பண்ண முடியும். அதே சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா எனி டைம் நம்ம எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட நேச்சர் என்னது, கம்பல்சரி, நம்ம அந்த டைம் பீரியடில் நம்ம கட்டி தான் ஆகணும். இயர்லி ஒன்ஸ் நம்ம கட்டுறோம் அப்படின்னா அந்த இயர்லி நம்ம அந்த அமௌண்ட்டை கம்பல்சரி கட்டி தான் ஆகணும். ஸோ ஆனால் சேவிங் அக்கௌண்ட்டில் வாலண்டரி, நம்மளுக்கு தேவையானப்போ அதை நம்ம பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு யூஸ்வலி ஃபிக்ஸ்டு. சிங்கிங் ஃபண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்குது, ஃபிக்ஸ்டாக இருக்கும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வேரி ஆகும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து சிங்கிங் ஃபண்டுக்கும் சேவிங் அக்கௌண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம், பெர்பச்சுவிட்டினா என்னென்னு பார்த்துருந்தோம், க்ரோயிங் பெர்பச்சுவிட்டினா என்னென்னு பார்த்துருந்தோம், அதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ரெசன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து சிங்கிங் ஃபண்டுனா என்னது, சிங்கிங் ஃபண்டுக்கும் சேவிங் அக்கௌண்ட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பெர்பச்சுவிட்டிக்கும் சிங்கிங் ஃபண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், பெர்பச்சுவிட்டினா என்னது, பெர்பச்சுவிட்டினா ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், எப்போவுமே ஃபார் எவர் நம்ம பே பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதுதான் என்னது பெர்பச்சுவிட்டி. க்ரோயிங் பெர்பச்சுவிட்டினா அந்த அமௌண்ட்டு இயர்லி சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், க்ரோயிங் பெர்பச்சுவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சிங்கிங் ஃபண்டுனா நம்ம என்னென்னு சொன்னோம், அதுவும் சம் அமௌண்ட்டை நம்ம டெபாசிட் பண்ணுறோம், ஃப்யூச்சரில் நம்மளுக்கு தேவையான அந்த அமௌண்ட் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருப்போம், டெபாசிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இடையில நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியாது. அந்த எண்ட் ஆஃப் த டைம், அந்த பீரியட் முடிஞ்சோன்னு தான் நம்ம அந்த பணத்தை என்ன பண்ண முடியும், வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பெர்பச்சுவிட்டி அண்ட் சிங்கிங் ஃபண்டு. பெர்பச்சுவிட்டினா ஒரு எண்டே இல்லாமல் போயிட்டுருக்கோம், சிங்கிங் ஃபண்டுக்கு ஒரு எண்டு இருக்குது. இது வந்து இன்ஃபைனைட், சிங்கிங் ஃபண்டுங்கிறது ஒரு ஃபைனைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கால்குலேஷன் ஆஃப் இஎம்ஐ, ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய திங்ஸ் நம்ம எதில் வாங்குகிறோம், இஎம்ஐயில் தான் நம்ம வாங்குகிறோம். ஸோ அந்த இஎம்ஐயை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது, இஎம்ஐனா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இஎம்ஐனா எப்படி நம்ம இஎம்ஐனா என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறோம். ஸோ அதோட ரேட் வந்து 20,000 அப்படி இருக்குது அப்படின்னா அதை நம்ம இஎம்ஐயில் நம்ம கட்டுறோம் அப்படின்னா இப்போ மந்த்லி வந்து எவ்வளோ அதை ஸ்ப்ளிட் பண்ணலாம், 10 monthsக்கு அதை 2,000 நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியுமா, அப்போ 10 monthsக்கு அதை நம்ம 2,000 ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம பே பண்ணலாம். அதோட எது வந்து ஆட் ஆகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆட் ஆகும். அதாவது அது ஆக்சுவல் ரேட்டை விட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஆட் ஆகி அந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம், மந்த்லி நம்ம பே பண்ணுறோம். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இஎம்ஐ, ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இஎம்ஐ கன்சிஸ்ட் ஆஃப் பிரின்சிபல் ரீபேமெண்ட். அந்த பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ, நம்ம இப்போ ஒரு ஃபோனை வந்து 20,000க்கு நம்ம வாங்குகிறோம், 20,000 அதோட ஆக்சுவல் பே அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ஆன் அவுட்ஸ்டாண்டிங் லோன், அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க எவ்வளோ போடுறாங்க, ஒரு 4,000 போடுறாங்க அப்ராக்சிமேட்லி நான் சொல்கிறேன். ஸோ டோட்டலாக 24,000 அந்த ஃபோனோட ரேட் ஆகிடும். ஸோ நம்ம இஎம்ஐயில் பே பண்ணுறாருந்தா, ஸோ அந்த 24,000 நான்
மந்த்லி நான் பே பண்ணுறேன்னா எவ்வளோ பே பண்ணணும்? 24,000 டிவைடட் பை 12, 2,000 வந்து நம்ம எவ்ரி மந்த் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இஎம்ஐக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதாவது ஒரு ஃபோனோட ரேட் வந்து 20,000 இருக்குது ஆக்சுவல் ரேட்டு. நான் இஎம்ஐயில் பே பண்ணுறா இருந்தால் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 4,000 ஆட் ஆகிடும். மொத்தமாக அதோட ரேட்டு 24,000 ஆகிடும். ஸோ நான் 1 இயர்க்குள்ளே அந்த இஎம்ஐ நான் பே பண்ணுறேன் அப்படின்னா மந்த்லி நான் எவ்வளோ பே பண்ணணும்? 2,000 rupees வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இஎம்ஐயை ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இஎம்ஐ ஈக்குவல் டு P into I divided by 1 minus 1 plus I the whole power minus n. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம்? இஎம்ஐயோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதில் Pங்கிறது என்னது? பிரின்சிபல் லோன் அமௌண்ட், ஐங்கிறது நம்மளோட மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, என்னங்கிறது நம்மளோட டோட்டல் நம்பர் ஆஃப் மந்த்லி பேமெண்ட்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இஎம்ஐயோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ கால்குலேஷன் ஆஃப் இஎம்ஐயை நம்ம மோஸ்ட் அக்யூரேட்டாக நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதே இது அப்ராக்சிமேட்டாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதாவது ஃப்ளாட் ரேட் மெத்தடுன்னு இதை நம்ம சொல்லுவோம். இஎம்ஐ ஈக்குவல் டு P ப்ளஸ் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை மந்த்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இஎம்ஐயோட வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கால்குலேஷன் ஆஃப் இஎம்ஐயை வந்து ஃப்ளாட் ரேட் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிவன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? A person takes a loan of 1 lakh at an interest rate 10% per annum for 2 years. ஸோ ஒரு பர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1 lakh லோன் வாங்குறாரு. லோன் ஆஃப் 1 lakh at an interest rate வந்து 10% per annum இருக்குது ஃபார் 2 இயர்ஸ்க்கு. வாட் இஸ் த இஎம்ஐ பெர் இயர்? ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அவங்க இஎம்ஐயை பே பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? ஃப்ளாட் ரேட் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஃபார்முலா என்னது? EMI equal to P plus total interest divided by months. ஸோ இதில் Pங்கிறது அவங்க வாங்கின லோன் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 lakhன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது 10% இன்ட்ரெஸ்ட்டை அவங்க எவ்வளோ இயர்ஸ்க்கு? 2 இயர்ஸ்க்கு அவங்க பே பண்ணணும். ஸோ அதனால் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? Total interest equal to P into I into N, which implies, so Pங்கிற நம்ம loan amount எவ்வளோ? 1 lakh into Iங்கிற interest rate 10%, so 0.1 into N வந்து 2 இயர்ஸ்க்கு. ஸோ இதை நான் ப்ராடக்ட் பண்ணேன்னா 20,000 rupeesங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் டோட்டல் இன்ட்ரெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இஎம்ஐ ஈக்குவல் டு Pங்கிற நம்மளோட அமௌண்ட் லோன் அமௌண்ட் எவ்வளோ? 1 lakh. ஸோ 1 lakh ப்ளஸ் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 20,000 டிவைடட் பை மந்த்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இங்கே 2 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதை மந்த்தாக கன்வெர்ட் பண்ணோன்னா 24 months. So 1,20,000 divided by 24. ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா ருப்பீஸ் 5,000 rupees வந்து அவங்க எவரி இயர் இஎம்ஐயாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா 5,000 rupees வந்து அவங்க இஎம்ஐயாக எவரி இயர் வந்து அவங்க பே பண்ணணுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 1 lakh அமௌண்ட்டை அவங்க லோனாக வாங்குறாங்க. ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 10% per annum ஃபார் 2 இயர்ஸ்க்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட அந்த அமௌண்ட்டை வாங்குறாங்க. ஸோ இஎம்ஐயோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. எவ்ரி இயர் அவங்க எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ அவங்க எவ்ரி இயர் எவ்வளோ பே பண்ணணும்? 5,000 rupees வந்து அவங்க இஎம்ஐயாக பே பண்ணணுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி செஷனில் நம்ம பார்த்ததோட சம்மரி டேபிள் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? பெர்பச்சுவிட்டினா என்னென்னு பார்த்தோம். பெர்பச்சுவிட்டினா அண்ட் ஆனிவிட்டி தட் பேஸ் ஃபார் எவர். அது வந்து டைப் ஆஃப் ஆனிவிட்டி மாதிரி தான். அதுக்கு வந்து என்ன கிடையாது? எண்டே இல்லாமல் நம்ம பே பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் என்னது? பெர்பச்சுவிட்டி. தட் இஸ் இன்ஃபைனைட் ரெகுலர் பேமெண்ட்ஸ். அதுக்கான ஃபார்முலா நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் த பெர்பச்சுவிட்டி PV ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை I. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தது சிங்கிங் ஃபண்டு. சிங்கிங் ஃபண்டாக என்னென்னு சொன்னோம்? ஒரு அமௌண்ட்டு நம்ம அந்த அமௌண்ட்டை ரீச் பண்ணுற வரைக்கும் ஒரு ரெகுலராக ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை நம்ம எவ்ரி இயரோ இல்லை ஹாஃப் இயர் ஒன்ஸோ இல்லை மந்த்லியோ நம்ம பே பண்ணிகிட்டே இருக்கிறது தான் என்னது? சிங்கிங் ஃபண்டு.
ஸோ அதுக்கான ஃபார்முலா ஆர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஐ டிவைடட் பை 1 + i த ஹோல் பவர் n -1ன்னு பார்த்தோம். ஸோ இதில் ஏ வேணும்னாலும் இந்த ஃபார்முலாவை நம்ம ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தது சிங்கிங் ஃபண்டுக்கும் சேவிங் அக்கௌண்ட்டுக்கும் இல்லை டிஃப்ரென்ஸு. சிங்கிங் ஃபண்டுனா அந்த அமௌண்ட்டை ரீச் பண்ணுற வரைக்கும் நம்மளால் இடையில வித்ட்ரா பண்ண முடியாது. சேவிங் அக்கௌண்ட்னா நம்மளுக்கு தேவைப்படுறப்ப அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். இன்னொரு என்ன டிஃப்ரென்ஸு, இதை நம்ம ஃபிக்ஸ்டாக அந்த அமௌண்ட்டை ரெகுலராக நம்ம பே பண்ணிகிட்டே இருக்கணும், இடையில எப்பவுமே பிரேக் பண்ணக்கூடாது. அதே சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு எப்போல்லாம் நம்ம தேவைப்படுதோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெபாசிட் பண்ணிக்கலாம், அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம பார்த்தது இஎம்ஐனா நம்ம என்ன பார்த்தோம், இப்போ ஒரு திங்ஸை நம்ம வாங்குகிறோம், அதோட பிரின்சிபல் ரேட்டோட இன்ட்ரெஸ்ட்டும் ஆட் ஆகி நம்ம அதை மந்த்லியாக நம்ம பே பண்ணுறது தான் என்னது, இஎம்ஐ. ஸோ அதுக்கான ஃபார்முலா இஎம்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஐ டிவைடட் பை 1 - 1 + i த ஹோல் பவர் -nன்னு பார்த்தோம். ஸோ இந்த ஃபார்முலாலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பெர்பச்சுவிட்டி, சிங்கிங் ஃபண்ட், இஎம்ஐலாம் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி செஷனில் நம்ம ஃபினான்ஷியல் மேத்தமெட்டிக்ஸில் பெர்பச்சுவிட்டினா என்னென்னு பார்த்துருந்தோம், க்ரோயிங் பெர்பச்சுவிட்டினா என்னென்னு பார்த்தோம், சிங்கிங் ஃபண்டுனா என்னென்னு பார்த்தோம். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிங்கிங் ஃபண்டுக்கும் சேவிங் அக்கௌண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்சஸ்ங்கிறத பார்த்தோம். ஃபைனலாக கால்குலேஷன் ஆஃப் இஎம்ஐனா என்னது, இஎம்ஐயை என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.